ஒருவேளை ஈரான் குண்டு தயாரிச்சுட்டா மத்திய கிழக்கோட சமன்பாடே மாறிடும். சவுதி அரேபியா, துருக்கின்னு எல்லாரும் அணு ஆயுதம் வேணும்னு கேட்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய பேரழிவா மாறும். இத தடுக்கத்தான் இப்போ ஓமன் நாட்டுல ரகசிய பேச்சுவார்த்தை நடக்குது. ஒரு பக்கம் மேசையில அமெரிக்க தூதர்கள், இன்னொரு பக்கம் ஈரானிய அமைச்சர்கள். ஆனா 2 பேருக்குமே தெரியும் இதுல நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கே இடமில்லைன்னு. ஈரான் கேட்குது, எங்களோட பாதுகாப்பிற்கு என்ன உத்தரவாதம்? அமெரிக்கா கேட்குது, நீங்க எப்போ அணுத்திட்டத்தை நிறுத்துவீங்க? இது ஒரு முடிவில்லாத விவாதம். இது மட்டுமில்ல, பொருளாதார ரீதியாவும் அமெரிக்கா ஈரானை நெரிச்சுக்கிட்டே இருக்கு. மேக்சிமம் பிரஷர், அதாவது உச்சகட்ட அழுத்தம். ஆனா அதையும் மீறி ஈரான் எப்படி பொழைக்குது? அங்கதான் வருது நிழல் கப்பற்படை. கடல்ல அடையாளத்தை மறைச்சு ரேடாரை ஆஃப் பண்ணிட்டு நூத்துக்கணக்கான கப்பல்கள் ஈரானிய எண்ணெய உலகத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கு. யாருக்கு? சீனாவுக்கு. ஈரானோட எண்ணெய் முழுசையும் சீனா குடிக்குது. அதுக்கு பதிலா பணத்தை வாரி இறைக்குது. அமெரிக்கா என்னதான் தடை போட்டாலும் சீனா இருக்கிற வரைக்கும் ஈரானை வீழ்த்த முடியாது. கூடவே ரஷ்யா. யுக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு ஈரான் ட்ரோன்களை கொடுத்து உதவுது. பதிலுக்கு ரஷ்யா ஈரானுக்கு போர் விமானங்களையும் தொழில்நுட்பத்தையும் கொடுக்குது. இப்படி ஒரு புதிய கூட்டணி ரஷ்யா, சீனா, ஈரான் உருவாகி இருக்கு. இது அமெரிக்காவோட டாலர் சாம்ராஜ்யத்துக்கே சவால் விடுற அளவுக்கு வளர்ந்து நிக்க